This video is sponsored by SPO Digital Marketing. நீங்கள் வேலை தேடின்னு இருக்கிற நபரா இல்லை ஹவுஸ் ஒய்ஃபோ லேடிஸா இல்லை படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸா உங்கள்கிட்ட ஒரே ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்து அதில் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் இது மூணுத்தில் எது இருந்தாலும் நீங்கள் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள். நெக்ஸ்ட்டு சோசியல் மீடியாவில் கண்டென்ட் ஷேர் மற்றும் பப்ளிஷிங் செய்கிறது மூலிமா நல்ல இன்கம் பெறலாம். யாரையும் சேர்க்கணும் இல்லை எதனா பொருளை விற்கணும் அப்படின்ற எந்த அவசியமே கிடையாது. மேலும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரியக்கூட என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பேர் உங்களோட குவாலிஃபிகேஷன் சென்ட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வாழைத்தண்டு தயிர் பச்சடி தான் பார்க்க போறோம். நாம எப்பவுமே வெங்காய தயிர் பச்சடி தான் செய்வோம். அப்படி இல்லாம கொஞ்சம் வித்தியாசமா இந்த வாழைத்தண்டு தயிர் பச்சடி எப்படி செய்யறதுன்னு வாங்க வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முதல்ல வாழைத்தண்டோட தோல் எல்லாத்தையும் உரிச்சிட்டு இந்த மாதிரி சின்ன பீஸா கட் பண்ணி நம்ம தண்ணியில போட்டு வச்சுக்கணும். தண்ணி கூட 1 ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஊத்திக்கங்க, அப்பதான் கலர் சேஞ்ச் ஆகாம இருக்கும். அடுத்து வாழைத்தண்டு இருக்க நாரெல்லாம் ரிமூவ் பண்ணணும். அதுக்காக இந்த மாதிரி ஒரு கம்பி வச்சு இந்த மாதிரி சுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு நார் எல்லாமே வெளியில வந்துடும். இப்ப இந்த மாதிரி நார் எல்லாத்தையும் வெளியில எடுத்து ரிமூவ் பண்ணிருங்க. அடுத்து ஒரு கடாய் எடுத்துக்கங்க. வாழைத்தண்டுல இருக்க தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிட்டு அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது மாதிரி எல்லா தண்டையும் ஆட் பண்ணிக்கங்க. கூட கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கங்க. இப்போ இதை அடுப்புல வச்சு மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 5 நிமிஷம் போல குக் பண்ணா போதும். நமக்கு வாழைத்தண்டு குக் ஆயிரும். இப்போ இதை மூடி வச்சிடலாம். இப்போ 5 நிமிஷம் போல குக் பண்ணியாச்சு. நான் ஓபன் பண்ணி பாக்குறேன். வாழைத்தண்டு நல்லாவே குக் ஆயிருச்சு. நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த சிம்ல வச்சு 1 நிமிஷம் போல நம்ம குக் பண்ணிக்கலாம். அப்படி நம்ம குக் பண்ணும்போது வாழைத்தண்டில் இருக்க தண்ணி ஃபுல்லாவே ட்ரை ஆயிரும். இப்போ 1 நிமிஷம் போல இது இருக்கட்டும். இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் ஓபன் பண்ணி பாக்குறேன். இப்போ வாழைத்தண்டில் இருக்க தண்ணி ஃபுல்லா நல்லா ட்ரை ஆகி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை ஆற வச்சிடலாம். இப்போ இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்தி நல்லா ஆற வச்சுக்கோங்க. இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. அடுத்ததான் ஒரு பேன் எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். இப்போ இது கூட கட் பண்ண பெரிய வெங்காயம் நான் ஆட் பண்றேன். கூடவே ஒரு பச்சை மிளகாய் அதையும் ஆட் பண்ணிக்கங்க. இதை லைட்டா மட்டும் ஃப்ரை பண்ணிக்கலாம். 1 நிமிஷம் போல ஃப்ரை பண்ணா போதும். வெங்காய கலர் சேஞ்ச் ஆகணும்னு அவசியம் இல்லை. இப்போ 1 நிமிஷம் போல நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது கூட கொஞ்சமா கொத்தமல்லி இலைகள் போட்டு லைட்டா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கங்க. இப்போ வாழைத்தண்டு கூட ஆட் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. இது நல்லா ஆற வச்சுக்கோங்க. நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நான் தயிர் ஆட் பண்றேன். 1 கப் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கங்க. இப்போ இது கூட நம்ம வாழைத்தண்டுல ஏற்கனவே உப்பு போட்டுட்டோம். தயிருக்காக மட்டும் கொஞ்சமா நான் உப்பு ஆட் பண்றேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணா போதும். இப்போ நமக்கு வாழைத்தண்டு தயிர் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. எப்பவுமே வெங்காயம் மட்டுமே வச்சு ஒரே மாதிரி தயிர் பச்சடி பண்ணாம கொஞ்சம் வித்தியாசமா இந்த வாழைத்தண்டு தயிர் பச்சடியை இதே மெத்தட்ல நீங்களும் செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.